தலைப்பு: அல்லாஹ்வின் கருணை எந்த பாவத்தையும் விட பெரியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, இன்று நாம் சிந்திக்கப் போகும் விஷயம் ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒன்று. அது அல்லாஹ்வின் அளவற்ற கருணை. இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் தவறு செய்கிறார்கள். யாரும் பாவமில்லாதவர்கள் அல்ல. சில நேரங்களில் நாம் செய்த தவறுகளை நினைத்து மனம் உடைகிறது. நான் இவ்வளவு பாவம் செய்துவிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற கேள்வி மனதில் எழுகிறது. ஆனால் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் அல்லாஹ்வின் கருணையை பற்றி நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், தங்களுக்கே எதிராக வரம்பு மீறிய என் அடியார்களே, அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன், மிக கருணையுள்ளவன். சூரா அஸ்-சுமர் சுமந்து நொயினிமி. இந்த வசனம் குர்ஆனில் உள்ள மிகுந்த நம்பிக்கையூட்டும் வசனங்களில் ஒன்றாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, ஷைத்தானின் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவம் செய்வது மட்டுமல்ல, அவன் பாவம் செய்த பிறகு உனக்கு மன்னிப்பு கிடையாது என்று அவனை நம்ப வைப்பதுதான். ஆனால் அல்லாஹ் தனது அடியார்களை தன்னிடம் திரும்ப அழைக்கிறான். நாம் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் அல்லாஹ்விடம் திரும்புவதற்கான கதவு திறந்தே இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகன் அனைவரும் தவறு செய்பவர்கள். தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் தவ்வா செய்பவர்கள். நாம் மனிதர்கள் தவறு செய்யலாம், ஆனால் அந்த தவறிலேயே தொடர்ந்து வாழக்கூடாது. ஒரு நாள் ஒரு மனிதன் 101 பேரை கொலை செய்தான் என்று ஒரு பிரபலமான ஹதீஸ் கூறுகிறது. பின்னர் அவன் மனம் வருந்தி அல்லாஹ்வின் மன்னிப்பை நாடினான். இறுதியில் அல்லாஹ் அவனை மன்னித்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? பாவத்தின் அளவு அல்லாஹ்வின் கருணையை விட பெரியதல்ல. அல்லாஹ்வின் கருணை கடல்களை விட பெரியது, வானங்களையும் பூமியையும் விட பெரியது. அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான், என் கருணை அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. சூரா அல்-அஃப்ராஃப் 31. சகோதரர்களே, சிலர் தொழுகையை விட்டிருக்கலாம், சிலர் ஹராமான செயல்களில் விழுந்திருக்கலாம், சிலர் பெற்றோரின் உரிமையில் குறை செய்திருக்கலாம், சிலர் பல வருடங்களாக அல்லாஹ்வை மறந்திருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் அது அல்லாஹ் உங்களை தனது பக்கம் அழைக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம். இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். இன்று முதல் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் இஸ்திக்பார் அதிகம் சொல்லுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று மனமுருகி சொல்லுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், எவர் ஒரு தீமை செய்தாலும் அல்லது தமக்கே அநீதி இழைத்தாலும் பின்னர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அவர் அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் காண்பார். சூரா அன்-நிசா நாகமெகுதோ. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் கருணை என்பது பாவங்களை மன்னிப்பது மட்டும் அல்ல. நாம் சுவாசிப்பதும் அவனுடைய கருணை, நாம் உணவு உண்பதும் அவனுடைய கருணை, நாம் உறங்குவதும் விழிப்பதும் அவனுடைய கருணை, நாம் முஸ்லிம்களாக பிறந்ததும் அவனுடைய கருணை, நாம் இன்னும் உயிருடன் இருந்து தௌபா செய்யும் வாய்ப்பு பெற்றிருப்பதும் அவனுடைய கருணை. எனவே அல்லாஹ்வின் கருணையை நினைத்து நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வோம். தொடர்ந்து அவனை நோக்கி திரும்புவோம். அவனிடம் மன்னிப்பு கேட்போம். அவனை நம்புவோம். ஏனெனில் அல்லாஹ்வின் கருணை எந்த பாவத்தையும் விட பெரியது. அல்லாஹ் நம்மை தனது மன்னிப்பையும் கருணையையும் பெரும் அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன்.